What's your name? ஜெகதீஸ்வரி. Fine, ஜெகதீஸ்வரி. okay. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டேன். Love marriage, arranged marriage, which is best நினைக்கிறீங்க? நான் நோ மேரேஜ். ஸோ நோ ஐடியா. லவ் மேரேஜ் ஏன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டீங்க? இது வாழ்க்கையில சிங்கிளா இருக்கும் போதே இவ்வளவு செருப்படி. கல்யாணம் பண்ணி இன்னொருத்தனை கூட்டு வந்து அவங்க கூட செருப்படி வாங்கினா அவனுக்கு ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? நோ மேரேஜ். ஒன்லி ஒன் ஆப்ஷன். இந்த அளவுக்கு ஏன் மேரேஜ் வெறுக்கிறீங்க நீங்க? ஆனா ப்ரோ நம்மளும் வந்துட்டு நம்ம வாயும் சும்மா இருக்காது, ஓகே. ஆப்போசிட் வர பார்ட்னர் வாயும் சும்மா இருக்காது. அது தேவையில்லாம வேற என்ன போய் முடியறதுக்கு இதே இருந்துட்டு போயிடலாம். இல்ல நீங்க சொல்றது பார்த்தா எங்கேயோ சமத்தியா வாங்கிருக்க மாதிரி தெரியுது. ப்ரீவியஸா ஆச்சு லவ் பிரேக் வச்சிருக்கா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. லவ் பிரேக்கப் இருக்கு, பட் மேரேஜ் அந்த பிரேக் அப் தான் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமா? மேபி இருக்கலாம். பிரேக் அப் தான் ரீசன். சோ நோ மேரேஜ் தான் நீங்க? நோ மேரேஜ். ஸ்ட்ரிக்ட்லி நோ மேரேஜ். ஓகே. ஜெனரலா சொல்ல போனா which is best? நீங்க லவ் மேரேஜ் பண்றது பெஸ்டா, அரேஞ்ச் மேரேஜ் பண்றது பெஸ்டா? நம்மளே போய் கிணத்துல விழுந்தானா அவங்களா பிடிச்சி தரலாம். என்ன ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கல்யாணம் பண்ணுங்க. பெனிஃபிட் இருக்குல்ல இப்போ லவ் மேரேஜ் போது? எதுவுமே பெனிஃபிட் இல்லை. லவ் மேரேஜ் நம்ம லவ் மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே முழுசா கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். அரேஞ்ச் மேரேஜ்னா மொத்தமா கிடைக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்ல அரேஞ்ச் மேரேஜ் போது நல்ல பையனா பார்த்து வைப்பாங்க, வெல் செட்டில் ஃபேமிலி, சேஃப் தான். நம்ம யாரும் நல்லவங்க கெட்டவங்கலாம் கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு சின்ன கெட்டவங்களா 2 lakhs salary எதிர்பார்க்கறீங்க. அந்த மாதிரி பையன்லாம் அது கேர்ள்ஸ் எதிர்பார்க்கறாங்க. 2 lakhs அது நீங்க வந்து அவங்கள கூப்பிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. என்ன சொல்ற? 2 lakhs salary கேட்டல, வா வீட்டு வேலை செய்யுன்னு சொல்லுங்க. அது செய்ய மாட்டாங்களே. செய்யலாம், வீட்டுக்கு வெளில போன்னு சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. அங்கேயே முடிச்சு விட்டுருங்க. 2 lakhs சம்பளமும் வந்து உங்க மாப்பிள்ளையும் கொடுத்து வீட்டுல வேலையும் செய்ய மாட்டீங்க. வேலைக்காரி வைக்கிறதுக்கு எது கல்யாணம்? நல்லா நாக்கு நீங்களே கேளுங்க. 2 லட்சம் சம்பளம் இப்ப இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாருமே அவ்வளவு சம்பாதிக்கல. 40,000 சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு நாய் படாத பாடு பண்ணணும், 40 பேர்ட்ட அசிங்க பண்ணணும். மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கான், அவன் டெய்லி கூப்பிட்டு வச்சு நம்ம கழுவி ஊற்றுவான். எல்லாம் கேட்டு வெளில வந்து ஒப்பாடான்னு சொல்லி டீ குடிக்கலாம் பார்த்தா அங்கே ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான். இவ்வளோ பிரச்சனைலாம் தாண்டி நம்ம ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிச்சு அந்த 40,000 ரூபாய்க்குள்ள ஒருத்தவங்களால குடும்பம் நடத்த முடியும்னா கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. நிறைய பேர் 10,000 40,000 10,000 போ உங்க அப்பா வீட்லயே லிட்டில் பிரின்சஸா இருந்துரு, பையனாச்சும் நிம்மதியா இருப்பான். லிட்டில் பிரின்சஸா இருந்துரு, பையனாச்சும் நிம்மதியா இருப்பான். பையனாச்சும் நிம்மதியா இருப்பான். 10,000 போ உங்க அப்பா வீட்லயே லிட்டில் பிரின்சஸா இருந்துரு, பையனாச்சும் நிம்மதியா இருப்பான். அப்பா அம்மா தான் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறாங்க. நியாயமா அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்கணும். அவங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லல. அட்லீஸ்ட் அதுதான் சொல்றேன், அவங்களோட அப்பா அம்மா அவங்க அந்த மாதிரி சொல்லி வளர்க்கணும், அவங்க அந்த மாதிரி சொல்லி வளர்க்கல. சோ இவங்களாச்சும் வந்து அந்த மாதிரி வளர்ந்துருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. ஆனா அவங்க இவ்வளவு வந்துட்டு இப்போ காசு வந்தா போதும், பையன் எப்படி இருந்தா என்னன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. பையன் எப்படி இருந்தானே, பொண்ணு எப்படி இருந்தானே, பணம் இருக்குதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரதட்சணை வாங்குறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கேட்கறதும் ஒரு வரதட்சணை வருதானே? வரதட்சணை அப்பவும் சரி இப்பவும் சரி வாங்குறது தப்பு தான். விருப்பப்பட்டு கொடுத்தா வாங்கிக்கோங்க, அதுவும் பொண்ணுக்காக கொடுக்குறது. ஒன் கைண்ட் ஆஃப் வரதட்சணை வருதானே? நாங்கள் சேலரி எதிர்பார்க்கறதோ, வீடு, காரு, வெல் செட்டில் ஃபேமிலி, அதுவும் ஒரு வரதட்சணை வருதானே? ஆமா ப்ரோ, அதுதான் சொல்றேன். வரதட்சணை வாங்குறது ரொம்ப தப்பு. அது வந்து பொண்ணு கேட்டானா பையன் கேட்டானே யாரு கேட்டாலும் தப்பு தான். அது ஒத்துக்கப்படாத ஒரு விஷயம். குட் ஹஸ்பண்ட் இல்ல குட் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பயப்படாதீங்க, உங்க பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஜெனரலா இதெல்லாம் எனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது. இல்ல பாஸ்ட் இல்ல, அதை விட்டுருங்க. சோ ஜெனரலா ஒரு குட் பாய் ஃப்ரெண்ட் குட் ஹஸ்பண்ட்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் கம்பல்சரி. என்ன இருக்கணும்? என்ன மாதிரி இருக்க கூடாது. ஓகே. அது தெரிஞ்சு பேசும்போது தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனஸ்டா இருக்கணும். பட் நம்ம சட்டன் லிமிட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லிமிட்ல இருந்தா ரெண்டு பேருக்குமே. என்ன லிமிட் சொல்றீங்க? எப்படி சொல்றது? லிமிட்னா அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி லிமிட்டா? ஜோக் இல்லையா சார்? இந்த மாதிரிலாம் கலாச்சிங்கன்னா அப்புறம் நானும் கலாய்ப்பேன் சார். காமனா சொன்னீங்கன்னா எந்த மாதிரி லிமிட்? லிமிட்னா எப்படி சொல்றது? எப்படிப்பா சொல்றது? அத வாயில சொல்லலாம். வாங்க நீங்க வாங்க. இப்போ அந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு பேருக்குமான ஒரு ஃப்ரீடம் ஒன்று இருக்கும்.
அந்த ஃப்ரீடம் 2 பேருக்குள்ளயுமே ஈக்குவலா இருக்கணும். அது வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி மரியாதை கொடுத்து அந்த ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு கரெக்டா கொடுக்கணும். அது நிறைய ரிலேஷன்ஷிப்ல கிடையாது. டாமினேஷன் இருக்கு. ஆமா, நிறைய மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் 2 பேருக்கிட்டயுமே டாமினேஷன் இருக்கு. நீ இப்படி பண்றியே அப்ப நானும் இப்படி பண்ணுவேன், அது வந்து லவ் கிடையாது. அது வந்து ஆமா, நீ எனக்கு மரியாதை கொடுக்குறியா, நான் உனக்கு அதே மரியாதை நான் கொடுக்குறேன். நீ வந்து எனக்கு நீ இதை சொல்லிட்டு தான் போனோம், என்கிட்ட செஞ்சுட்டு தான் போகணுன்றது வந்து பாத்தீங்கன்னா ரூல். இன்ஃபர்மேஷன் தான் கேட்கறாங்க பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்க, இன்ஃபர்மேஷன் தான் கேட்கறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க. பின்றால நிறைய போறான்டா. ஏன் எதுக்குன்னு நீங்க பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண தேவை. நான் இங்க போறேன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. இப்போ பேச முடியாது, நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு பேசுறேன்றத இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துருங்க. நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு டைம் எடுத்துவாங்க. எல்லாத்துக்கும் வந்து தூக்கி போட்டு வாரிக்கிட்டு நீ என்கிட்ட அப்ப பேசுன இப்ப பேச மாட்டேற, இப்ப சிரிச்ச அப்ப நீ சிரிக்க மாட்டேன்றதுலாம் தப்பு. அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்து அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். அதே கூட சொல்றாங்க, எங்க போல சொல்லிட்டு போகணுமான்னு கேக்குறாங்களா நம்ம கிட்டே. இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போ, எங்க போல சொல்லிட்டு போகணுமான்னு சொல்லிட்டு போ. நீ லவ்வே பண்ணாதான் ஊரை விட்டு போயிடு. உங்க வீட்லயே இரு, பையனா இருந்தா உங்க வீட்லயே இரு. ஏன்னா கல்யாணம் பண்றதுக்கு லாய்க்கு இல்ல, லவ் பண்றதுக்கு லாய்க்கு இல்ல. அப்படி சொல்றவங்களா விட்டுடுங்க, அவ்வளவுதான். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம். இந்த ஜெனரேஷன்ல யார் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க நினைக்கிறீங்க? பாய்ஸ் சைடுல கேர்ள்ஸ் சைடா? போத். 2 பேருமே. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் அதிகமா இருப்பாங்களா ஏதோ ஒரு சைடு? கண்டிப்பா இல்ல ப்ரோ, நான் பார்த்த வரைக்குமே ரெண்டு பேர் சைடுமே அது இருக்கு. இப்போ ஒரு பையன் வந்துட்டு எல்லா சைடுமே வந்து கரெக்டா இருந்தாலும் அந்த பொண்ணு சைடு ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கும். இல்ல இந்த பொண்ணு எல்லாமே கரெக்டா இருந்தாலும் அந்த பையன் சைடு ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ 2 பேர் சைடுமே வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்கு. இவங்க ஒரு இன்ச்சு கூட இருக்காங்க, இவங்க ஒரு இன்ச்சு கம்மியா இருக்காங்கலாம் கிடையாது. 2 பேருமே ஈக்குவலா இருக்கிறாங்க. அதனால வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. வேஸ்ட் ஆஃப் டைம். என்கிட்ட கேட்டதும் வேஸ்ட் ஆஃப் டைம். ஃபைனலா பாத்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணவங்க வந்து ஓகே மேரேஜ் கல்யாணம் பண்ணியாச்சு, ஸோ நம்ம அவங்க கூட வாழ்ந்தாகணும், எப்பயாச்சும் ஒன்று அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணணும்னு இருக்காங்க. பட் இனிமே வந்து இந்த கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆகலையா, உடனே டிவோர்ஸ்ன்றாங்க, உடனே பிரிஞ்சுன்றாங்க. அண்ட் அதே மாரி போனால் இன்னும் ஒரு ஸ்டெப் போனோம்னா நிறைய பேர் வந்து லிவிங் டுகெதர்ன்றாங்க, அப்புறம் வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட்ன்றாங்க, அந்த மாதிரி ஃபிளிங்ன்றாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ரிலேஷன்ஷிப் கொண்டு போகிறாங்க. மேரேஜ் வந்து அப்கமிங் இயர்ஸ்ல வந்து ஒரு கேள்விக்குறியாவா ஆயிடுது. ஸோ அப்கமிங் இயர்ஸ்ல வந்து மேரேஜ் அப்படிங்கிறது மேண்டேட்டரியா இல்லையா, தேவையா தேவைப்படாதா அப்படின்னு நினைக்கிறீங்க? அது அவரவர்கள் விருப்பம், அவ்வளவுதான். அவங்க லிவிங்ல இருந்தாலும் சரி, ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தாலும் சரி, நீ நாசமா போனாலும் சரி, அது ஓ விருப்பம். நீ எப்படி அழிய போறது கன்ஃபார்ம் ஆகி வர மாட்டேன். இப்ப நான் நோ மேரேஜ் சொன்னல, இப்ப என்ன யாரா கேள்வி கேட்க முடியுமா? இதே மாதிரி எல்லாம் இருந்து எப்படி இதே மாதிரி எல்லாம் இருந்தா இருந்துட்டு போயா நிம்மதியா இருப்பேன். நீங்களாம் நான் கேர்ள்ஸ் பண்ணு கேர்ள்ஸ் நிம்மதியா இருப்பாங்க, பாய்ஸ் பண்ணு பாய்ஸ் நிம்மதியா இருப்பாங்க. எப்படிங்க லவ் எப்படிங்க? ட்ரூ லவ் எப்படி? ட்ரூ லவ் அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்ற? அது தவறான லவ்லே கிடையாது. ட்ரூ லவ்லாம் கிடையவே கிடையாது. தவறான செயல். அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டுங்க எல்லாம். ட்ரூ லவ்லாம் இல்லைங்க. எங்கேயாவது யாருக்கிட்டாவது ஒரு மைனஸ் இருக்கும். அது எப்படி ட்ரூ லவ் நீங்க சொல்லுவீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி தானே எல்லாமே. அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து வாழ்ந்தா சந்தோஷம். விட்டு கொடுக்காம அப்படி இப்படினாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதான் அப்கமிங் இயர்ஸ்ல மேரேஜ் அப்படி பாசிபிளா இல்லையா? மேபி இருக்கலாம் 50-50. ஏன்னா இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, அதுதான் கேள்விக்குறியா இருக்கும். மேபி கல்யாணம் இருக்கலாம், கல்யாணம் எல்லாமலையும் போகலாம், அது நமக்கு தெரியாது. வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் மக்களே உஷாரா இருந்துக்குங்க. கல்யாணம் பண்றவங்க பண்ணுங்க, கல்யாணம் பண்ணாதவங்க அப்படியே ஹாப்பியா இருங்க. கல்யாணம் பண்ணி நாசமா போடுங்க, முடிஞ்சு போச்சு. எடிட்டர் பார்த்து கட் பண்ணுங்க, டென்ஷன் ஆயிடுவேன். சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்புவோம்.